இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீரை நான் கட் பண்ணி இந்த தவாவில் நல்லா ரோஸ்ட் மாதிரி வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம அரைக்கிறதெல்லாம் வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா வதக்க முடியும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 4 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி சேர்த்து ஆட் பண்ணி வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வதக்கந்த இதில் போட்டுட்டு தக்காளி போட்டு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒடியாக சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிடுங்க. அதை ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேஸ்ட்டு இதில் கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க விடுங்க, மூடி போட்டு மூடிடணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். இப்போ தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.